வணக்கம். என் அதிகாரம் என் கையில் என்ற தலைப்பில் இன்று என் கையில் வலி அறிதல் அதிகாரம் 48 சவுண்டர். பலி அதிகாரம் பலி அறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் ஒருவன் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் இந்த செயலில் இறங்கலாமா வேண்டாமா, நம் பலம் என்ன பலவீனம் என்ன, நம் எதிரியின் பலம் என்ன பலவீனம் என்ன என்று ஆராய்ந்துவிட்டு இறங்குவது நல்லது என்கிறார். ஒரு செயல் நம்மால் முடியும் என்று நினைப்பது நம்பிக்கை. ஆனால் அந்த செயல் எப்படி முடியும், எப்போது முடியும், எதை வைத்து முடியும் என்று கணக்கு போடுவது வலி அறிதல். இங்கே வலி என்றால் வலிமை, அதாவது பலம் என்கிறார் வள்ளுவர். அப்பேற்பட்ட அதிகாரத்தின் ஆழம் வரை சென்று பார்ப்போமா? முதல் குறளில் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்கிறார். வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வது அல்ல நண்பர்களே, அது ஒரு துல்லியமான கணிப்பு என்கிறார் வள்ளுவர். நான் முன்பு கூறியது போல ஒருவன் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பு தன் வலிமை என்ன, தன் பலம் என்ன என்பதை ஆராய்ந்துவிட்டு, அந்த செயலின் கடினத்தன்மை என்ன என்பதையும் ஆராய்ந்துவிட்டு, அந்த செயல் செய்வதற்கு நமது துணை நிற்போரின் பலம் பலவீனம், மாற்றான் அதாவது பகைவனின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை கணக்கு போட்ட பிறகே அந்த செயலில் இறங்க வேண்டும் என்கிறார். அப்படி எதுவும் ஆராயாமல் அவன் இறங்குவது எதற்கு சமம் ஆகும் என்றால், ஆயுதங்கள் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்பதற்கு சமமாகுமா என்று எச்சரிக்கிறார். அடுத்து வரும் குறளிலேயே நுட்பமாக நம்மை எச்சரிக்கிறார். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிலிறகானது எத்துணை மென்மையானது, அது மென்மையானது என்று கருதி ஒரு வண்டியில் நீ மேலும் 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 மயிலிறகினை ஏற்றிக்கொண்டே போனால் என்னவாகும்? ஒரு கட்டத்தில் மயிலிறகின் பாரமே தாங்காமல் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அதுபோலதான் நீ எடுத்துக்கொள்ளும் எந்த ஒரு செயலிலும் நிதானம் தேவை என்று எச்சரிக்கிறார். எதையும் குறைத்து மதிப்பிடாதே எனவும் எச்சரிக்கிறார். அது நீ மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலாகவும் இருக்கலாம், நீ குழந்தைகளிடம் வெளிக்காட்டும் அன்பாக கூட இருக்கலாம், பகைவனிடம் பாராட்டும் பகைமையாக இருக்கலாம், அளவோடு இரு என்று எச்சரிக்கிறார். நீ எடுத்துக்கொள்ளும் பொறுப்பாகவும் இருக்கலாம் அளவோடு இரு என்று எச்சரிக்கிறார். ஆகவே நண்பர்களே, பாரம் என்பது பொருளில் அல்ல, அது சேரும் அளவில் தான் இருக்கிறது என்கிறார் வள்ளுவர். அடுத்து பொருளாதார தத்துவ மேலாண்மையை பற்றியும் வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் பேசியுள்ளார். ஆகாறு அளவீட்டியதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. அதாவது உன் வருமானத்திற்கு உண்டான வழி துளி துளியாக சேரும் மழை நீரை போன்று இருக்கலாம், ஆனால் உனது செலவழிக்கும் குணமானது அந்த மழை நீரை வீணாக்கும் விரிசலாக இருந்துவிடக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார். வள்ளுவரின் பொருளாதார வேளாண்மை இன்னும் சற்றே நீள்கிறது அடுத்த குறளிலும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன் சொத்து எவ்வளவு, தன் கையிருப்பு எவ்வளவு என்று ஆராயாமல் பிறருக்கு உதவி கொண்டே போனால் தன் கையிருப்பு கரைந்துவிடும் என்கிறார் வள்ளுவர். அப்போ உதவவே கூடாதா? அப்படியல்ல நண்பர்களே, உழவரை தூக்காதவர்களையே சாடுகிறார் இங்கே வள்ளுவர். சாடுகிறாரா? ஆம், உழவரை தூக்காதவரை என்றால் தன்னிடம் உள்ளதை ஆராயாமல் உதவி கொண்டே போபவரை சாடுகிறார். நம்ம வீட்டில் விளக்கு அணைய போகுதுன்னு தெரிஞ்சும் அடுத்த வீட்டில் போய் நீ நெய் ஊத்துறது தர்மம் ஆகாது, அது தற்கொலைக்கு சமம். உதவுங்கள், ஆனால் உங்களை அழித்து கொண்டு அல்ல என்று நமக்கு மேலாண்மை தத்துவத்தை எச்சரிக்கிறார் வள்ளுவர். ஆக இப்படிப்பட்ட வாழ்வியல் தத்துவத்தை புகட்டிய வள்ளுவர் எப்பேற்பட்ட மேதை! வலியறிதல் என்பது பயம் அல்ல நண்பர்களே, அது ஒரு தயார் நிலை. நம் முயன்றால் முடியும் என்பது பாதி உண்மை, ஆனால் நம்முடைய வலிமை என்ன என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து விட்டு அந்த செயல் இறங்கினால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்பது வள்ளுவத்தின் முழு உண்மை. ஆகவே ஆவேசத்தை குறைத்து கொண்டு அறிவுக்கு வேலை கொடுப்போம், பலத்தை அறிவோம், பாரதத்தை வெற்றியடைய செய்வோம். நன்றி.